கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. நாள் 10. தேவன் பொய்யுரையாதவர். தீத்து முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவன் பொய்யுரையாதவர் என்று விசுவாசத்தோடு பலமுறை இந்த நாளிலே சொல்லுவோம். சாத்தான் பொய்யின் தந்தை, ஆனால் தேவன் சத்தியத்தின் ஆதாரம். சோதனை வரும் நேரங்களில் உங்கள் உணர்ச்சிகளை அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். தேவனுடைய சத்தியமே பாவத்தின் மீது வெற்றிக்கான ஆயுதமாகும். ஜெபம். சத்தியமுள்ள தேவனே, நீர் ஒருபொழுதும் பொய் சொல்லாதவர் என்பதை நினைவில் வைத்து வாழ உதவிடும். உமது வார்த்தையை உறுதியாய் நம்பி பாவத்தின் வஞ்சனையிலிருந்து விலகி சத்தியத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இதனாலே சோம்பல் என்ற பாவத்தை ஜெயிப்பதற்கு வேத வசனங்களை துணை கொண்டு நாம் தியானித்து பார்ப்போம். சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.